தருமபுரி மாவட்ட திமுக பொறுப்பாளர் மாவட்ட நிர்வாகத்துக்கு மிரட்டல் விடுத்து பேசிய ஆடியோ வெளியாகியுள்ள நிலையில் திமுக நிர்வாகிகள் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்துள்ளார். திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள தர்மசெல்வன், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தன்னுடைய பேச்சைத்தான் கேட்க வேண்டும், இல்லையென்றால் அவர்களையும் மாற்றி விடுவேன் என்று கூறிய ஆடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இதை நான் செய்வேன். எந்த அதிகாரியும் அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்குலாம் இடமே கிடையாது. எவனும் கேம் ஆட முடியாது. கேம் ஆடினா முடிஞ்சு அவன் கதை. சரியா? எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்காரு எனக்கு தெரியும். நீ சொல்றதுக்கு அங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கலாம் உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லிக்கிறாரு. சரியா? கலெக்டர் உட்பட நான் சொல்றேன். அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல. நீங்க இதுக்கு முன்னே எப்படி நடத்து பிடிஓவா, அந்த பிடி ஆப்ஸ்ல A to Z எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும், ஒண்டிச்சலாரு தெரியணும். அப்படிதான் நடக்கும். இதுல யாரும் உள்ள புகுந்து குறுசாலாம் ஓட்ட முடியாது. நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னா அவர் எப்படி பண்ணியிருந்தார் பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது. நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்டயும். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் என்பவர் ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்த செய்தியை சுட்டிக்காட்டி, தருமபுரியில் மட்டுமல்ல, இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக விமர்சித்துள்ளார். திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலும் வேதனையிலும் சோர்வுற்று இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே இதற்கு தீர்வாக அமையும் என்றும் கூறியுள்ளார்.